ஏன்னா வியூஸ் வரும், என்கேஜ்மெண்ட் வரும், பட் இதை ஃபாலோ பண்ண ரிசல்ட் வருமா? இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது எப்படின்னா, அஞ்சாவதா ஒரு கிறுக்கு இன்ஃப்ளூயன்சர் இருக்கான். தொப்பைய நல்லா ஃபிளாட்டான பெல்லிய மாத்தி 6 பேக் கொண்டு வரணும்னு ஆசை இருக்கா? இப்ப இவனை போட்டு அடிக்கிற அடியில மொத்த பேருக்கும் மேட்டர் புரிஞ்சிடும். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவியா? அவனை இப்ப அடிக்கிற அடியில கண்ணுல தண்ணி இல்ல, கண்ணே பிடிக்குது பாரு. இப்போ உங்க உடம்பு எவ்வளவு மட்டமா இருந்தாலும் வெறும் 30 நாள்ல ஒரு 6 பேக் மாடல் மாதிரி ஆயிடலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், அதுதான் நம்ம ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரான ஒருத்தர் ஒரு பிரபலமான ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரோட ரீலை எனக்கு அமிச்சு, பிரதர் இதை நம்பலாமா அப்படின்ற ஒரு மெசேஜை போட்டிருந்தாரு. எனக்கு ஆக்சுவலாவே அன்னைக்கு டேட்ல ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா இப்போ இதை நம்புங்கன்னு சொல்லலாமா இல்ல நம்ப வேணாம்னு சொல்லலாமா? ஏன்னா இதுக்கான ஷார்ட் ஆன்சர் நம்பலாம், பட் லாங் ஆன்சர் நம்ப கூடாது. இவங்க காசுக்காக பண்றாங்களா, வியூஸ்க்காக பண்றாங்களா, இதை பண்ண ஆக்சுவலாவே ரிசல்ட் வருமா அப்படின்ற எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டு உடைக்க போறோம். அண்ட் என்ன யாரு ரோட்ல பார்த்தாலும் சரி இல்ல ஜிம்ல பார்த்தாலும் சரி, ப்ரோ ஏன் ப்ரோ ரீல்ஸ் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்கிற எல்லாருக்குமே இது ஒரு பதிலாக இருக்கும். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். இப்போ இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையுமே நம்பலாமா வேணாமா அப்படின்ற கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியணும். இப்போ இன்ஸ்டாகிராம் என்னதான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே இன்ஸ்டாகிராமும் காசு பண்றதுக்கு தான் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கான். ஸோ இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சியூமர், அதாவது ஒன்னதான் சொல்றேன், நீ எவ்வளோ நேரம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கியோ அவனால அவ்வளோ காசு உனக்கு ஆடு போட்டு சம்பாதிக்க முடியும். அவன் உன்னை இன்ஸ்டாகிராம்லேயே வச்சு காசு பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் அந்த கிரியேட்டர். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க, அந்த கிரியேட் பண்ண கண்டென்ட்டை ஒரு கன்சியூமர் பார்ப்பாங்க, அந்த கன்சியூமருக்கு ஆடு போட்டு இன்ஸ்டாகிராம் சம்பாதிப்பாங்க. இதுதான் இன்ஸ்டாகிராமோட பேட்டர்ன். ஸோ இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கிரியேட்டரோட கண்டென்ட்னால கன்சியூமர் இன்ஸ்டாகிராம்லேயே இருந்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்றானோ அந்த கிரியேட்டரோட கண்டென்ட்டை மட்டும் வைரல் ஆக்கி பூஸ்ட் பண்ணி விடுவான். இதை புரிய வைக்கிறதுக்கு இன்னும் சிம்பிளா ஒன்று சொல்றேன். இப்போ எல்லா கிரியேட்டர்ஸும் சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணுங்கன்னு ஒட்டமா எல்லாத்துலயும் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை கேட்டிருப்பீங்க. இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இப்பயே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இப்பவே இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் மூலையில இது எப்படி ஒர்க் ஆகுது? ஓகே, ஒரு கிரியேட்டரால அவன் கண்டென்ட் மூலயமா சேவ் பண்ண வச்சு ஒரு ஆடியன்ஸை திரும்ப திரும்ப பார்க்க வைக்க முடியுது. ஸோ இவன் வந்து ஒரு லெஜிட்டான ஆள் தான் போல. ஸோ இவனை நம்ம வைரல் ஆக்கி ஒரு 500K ஃபாலோவர்ஸோ இல்லை ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸோ 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கோ எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது தான் இன்ஸ்டாகிராமோட அறிவு. இப்போ ஷேர்ஸ் அதிகமாக போச்சுனாலும் இதே கதை தான். பிகாஸ் ஒருத்தன் பார்க்க வேண்டிய இடத்துல அவனோட ஷேர் மூலயமா 2 பேர் இல்லை பாசிபிளி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இந்த கிரியேட்டர்னால ஒருத்தன் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவன் கூட சேர்ந்து அவன் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. ஸோ இது நல்ல கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அந்த கிரியேட்டரை வைரல் ஆகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆக்சுவல் பிரச்சனையே இந்த ரீல்ஸோட டியூரேஷன் தான். வெறும் 60 செகண்ட்ல ஒருத்தரால எவ்வளவு ஒரு விஷயத்த கான்டெக்ஸ்டோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதை பத்தி ஆக்சுவலா ஏ2டி நந்தா ஒரு பாட்காஸ்ட்ல பேசியிருந்தாரு. புடிச்சிட்டா எப்பா, இந்த பாட்காஸ்ட்டை நான் முன்னாடியே கேட்டுட்டேன், இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி என் கூட சேர்ந்து கேளுங்க, ஏன்னா திஸ் டிசர்வ்ஸ் மோர் வியூஸ். நான் வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்றேன், ஓகேங்களா? எனக்கே நிறைய ப்ராப்ளம் என்னன்னா, நான் என்ன சொல்லவான்னு நினைக்கிறேன் சொல்ல முடியல. கான்டெக்ட் நிறைய மிஸ் ஆகுது. என்னால் ஒருத்தருக்கு வேற எனக்கு அது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி சில விட்டுருவேன். அப்புறம் இந்த கண் நல்லா இருக்கு, ஏன்னா அது லாங் வீடியோ போட முடியாது, சரி ஷார்ட்ஸ் தான் போட்டால் ஷார்ட்ஸ் போடுவோம், நல்லா போவோம். திடீர்னு ஏதோ ஒரு வீடியோ வந்து கான்டெக்ட் வந்து புரியாமல் போயிடும். அப்புறம் வேணா விட்டு ஷார்ட்ஸ் விட்டுருவேன், திருப்பி கொஞ்சம். ஸோ இந்த ஒரு ஸ்விங் மூட்லேயே வந்து தான் ஷார்ட்ஸ் பண்ண முடியுது. ஸோ நான் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினச்சி பண்ணும்போது என்னால் வந்து பண்ண முடியல, சொல்ல முடியல. 60 செகண்ட்ஸ்குள்ளே என்னால் அந்த கான்டெக்ட்டை கரெக்டாக புரிய வைக்க முடியல. இது ஈவன் 60 மினிட்ஸ் வீடியோல கான்டெக்ட் புரிய வைக்க முடியும், ஏன்னா பாதி பார்த்துட்டு மீதி ஓடிடுவாங்க. இதுதாங்க பிரச்சனை. என்னால் பெட்டு கட்டி சொல்ல முடியும், இந்த கிரியேட்டர்ஸுக்கே தெரியும் இதை மட்டும் பண்ணா ரிசல்ட் வராது, ஆனாலும் அவங்க அதை பண்றாங்க. ஏன்னா வியூஸ் வரும், என்கேஜ்மெண்ட் வரும், பட் இதை ஃபாலோ பண்ண ரிசல்ட் வருமா? அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ இதை ஃபாலோ பண்ணா ஏன் ரிசல்ட் வராது அப்படின்றத 2 டைப் ஆஃப் கண்டென்ட் அண்ட் 5 கிரியேட்டர்ஸ் மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல 5வது கிரியேட்டரை பார்த்தா ஷாக் ஆயிருவீங்க. அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. பைத்தியக்கார கூதி. முதல் கண்டென்ட், தொப்பைய நல்லா ஃபிளாட்டான பெல்லிய மாத்தி 6 பேக் கொண்டு வரணும்னு ஆசை இருக்கா? அப்பனா நான் சொல்ல போற 4 எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொன்னா இந்த வீடியோ இப்பயே சேவ் பண்ணிட்டு நிறைய ஒர்க் அவுட் வீடியோ இருக்கு, என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. முதலாவது அது பாத்தீங்கன்னா பிஎஃப். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான வெர்ஷன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட ஹீல்ஸ் வந்து ஃப்ளோர்ல டச்சே ஆயிடக்கூடாது, எப்பவுமே மேலேயே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரெப்ஸ் அண்ட் ரெப்ஸ் கேப்ஷன்ல இருக்கு, சேவ் பண்ணிருங்க. நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா ஃப்ளோர் கிரன்ச்சஸோட ஆரம்பிங்க. இது வந்து ஸ்லோ அண்ட் சரியா ஃபீல்
பண்ணி பண்ணணும். மூணாவதாவே உங்க ஒப்ளீக் மசில்ஸை டார்கெட் பண்றதுக்கு சைட் பிளாங்க்ஸ் 2 சைடும் ஈக்குவல் டைம்ல பண்ணுங்க. நாலாவதா உங்களோட ஓவரால் ஆப் தென் ஒப்ளீக்ஸை டார்கெட் பண்றதுக்கு பைசைக்கிள் கிரன்ச். இப்போ இது ஒரு நல்ல வீடியோ, பட் இது ஏன் மிஸ்லீடிங் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ ஆடியன்ஸை 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு முட்டா பீஸ், இன்னொன்னு மொரட்டு பீஸ் அப்படின்ற மாதிரி. ஒருத்தன் அதை ஹோலிஸ்டிக்கா புரிஞ்சுப்பான். அதாவது இதை மட்டும் ஃபாலோ பண்ணா பத்தாது, நம்ம இது கூட சேர்ந்து டயட் இருக்கணும், வாக்கிங் பண்ணணும், டெஃபிசிட்ல இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவன் ஹோலிஸ்டிக்கான ஆளுன்னு வச்சுக்கலாம். அவனை விட்டுருவோம். இப்ப இன்னொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கான். இவங்க என்ன சொல்றாங்களோ அதை லிட்டரலா புரிஞ்சுட்டு இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவான். அவனை ஓங்கி அடிப்பான் பாரு. அடிப்ப ஜீவா. இங்க கேப்ஷன்ல மொத்தம் 4 ஒர்க் அவுட் இருக்கு. இதுல வந்து விஅப்ஸ் 60 செகண்ட், ஃப்ளோர் கிரன்ச்சஸ் 60 செகண்ட், இது 45 செகண்ட், 30 செகண்ட் அப்படின்னா டோட்டலா நீங்க வந்து 3 minutes to 4 minutesக்கு இந்த ஒர்க் அவுட்டை பண்றீங்க. 3 to 4 minutes. இப்போ 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த ஒர்க் அவுட்டை பண்ணா எத்தனை கேலரி பர்ன் ஆகும்? 30 கேலரி பர்ன் ஆகும். அந்த 30 கேலரி பர்னை வச்சு உங்களுக்கு 6 packs வருமா? இப்ப சந்தோஷ் பிரேம்க்கு இந்த மேட்டர் தெரியுமா அப்படின்னா தெரியும். ஏன்னா அது தெரியாம இப்படி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்க முடியாது. ரெண்டாவது ரீசன், இப்ப நிறைய பேர் தொப்பை குறைக்கிறதுக்கும் 6 packs வர்றதுக்கும் டெஸ்பரேட்டா இருக்கிற ஒரு காரணத்தினாலே இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் இல்ல குவிக் ஃபிக்ஸ் இல்ல குட்டி ரெட் பில், இந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஒர்க் அவுட் இதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு விற்கிறது ஈஸியா சேவ்ஸ் கொண்டு வரும், ஷேர்ஸ் கொண்டு வரும். அண்ட் சேவ்ஸ் ஷேர்ஸ் வந்ததுனாலே வியூஸ் வரும், காசு வரும், அவ்வளவுதான். பட் த ப்ராப்ளம் இஸ் இதை கண்டிப்பா ஒரு 30 லட்சம் பேராச்சும் பார்த்துருப்பாங்க. அந்த 30 லட்சம் பேர்ல ஒரு 15 லட்சம் பேருக்கு மேல இருக்கனா இதை ஃபாலோ பண்ண அப்படியே தொப்பையை குறைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பான். இந்த கமெண்ட்ஸ் பாருங்க. டெய்லி பண்ணலாமா ப்ரோ இந்த ஒர்க் அவுட்? அண்ணா கேர்ள்ஸ் ட்ரை பண்ணலாமா? ப்ளீஸ் ரிப்ளை மீ ப்ரோ. டெய்லி இந்த ஒர்க் அவுட் பண்ணலாமா சொல்லுங்க. இந்த ஆடியன்ஸுக்கு தான் இப்ப பிரச்சனை. இப்ப இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட 2வது பிரச்சனை. இப்ப இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் மட்டும் கேளுங்க. ஒரு தொப்பையை நல்லா ஃபிளாட்டான பெல்லியை மாத்தி 6 packs கொண்டு வரணும்னு ஆசை இருக்கா? இந்த மாதிரி 6 packs வந்து காட்டுறதுனால என்ன சிக்கல்னா, இந்த 4 ஒர்க் அவுட் போட்டு தான் அவருக்கு இப்படி ஒரு பாடி வந்துருச்சு அப்படின்னு முட்டா பசங்க நம்பிட்டு இதை சேவ் பண்ணுவானுங்க, ஷேர் பண்ணுவானுங்க, அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியும் பார்ப்பானுங்க. ஆனா ரிசல்ட் வருமா? கடல்லே இல்லையா. இவர் மட்டும் இல்ல, 4 simple workout for fat loss. உங்களுக்கு ஜிம்மு போ டைம் இல்ல, இந்த ஒர்க் அவுட்டை மறக்காம சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்க. இருங்க அடுத்து. காலேஜ் டைம்ல இப்படி ஸ்கின்னியா பீடி மாதிரி இருந்த பாடியில மசில போடுறதுக்கு என் ரூம்ல நான் பண்ண செஸ்ட் அண்ட் ட்ரைசெப் ஒர்க் அவுட் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருக்க எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ண 2 தம்பிள் மட்டும் இருந்தா போதுங்க. இதுல மொதல் 4 வேரியேஷன் செஸ்ட்டுக்கு, கடைசி 2 வேரியேஷன் ட்ரைசெப்ஸ்க்கு. இந்த எல்லா வேரியேஷனையும் 3 sets of 10 to 20 reps பண்ணுங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் இப்படி இருந்து இப்படி மாறிட்டேன் இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களோட பாடியை அங்கே காட்டுறாங்க. பட் ஆக்சுவலாகவே அவங்க அந்த ஒர்க் அவுட் போட்டு தான் அந்த பாடியை ரெடி பண்ணாங்களான்னா இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு ஒன்று காமிச்சாரு. இப்படி காலேஜில் இருந்த செஸ்ட் இப்படி ஆயிடுச்சுன்னு. அதை அவர் வீட்டில் அந்த ஒர்க் அவுட்டை மட்டும் பண்ணலைன்றது என்னோட கருத்து. மேபி அவர் பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாது. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அவர் ப்ராபப்ளி ஒரு 3-4 வருஷம் ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நேச்சுரலா அந்த அளவுக்கு ஒரு செஸ்ட்டை அவர் ரெடி பண்ணியிருப்பாரு. பட் இதை பார்க்குற ஆட்கள் எப்படி இதை எடுத்துப்பாங்கன்னா, ஓகே இவர் இந்த 4 புஷ்அப்ஸையோ இல்லை இந்த வீட்டில் பண்ணுறதை வச்சு அவர் இவ்வளோ பில்ட் பண்ணிட்டாரு, ஸோ நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ்லீடிங் தான். 10 நாள்ல ஃபாஸ்டா கம்மி பண்ணுமா? இந்த 6 டிப்ஸ் ஃபாலோ பண்ண 10 நாள்ல தொப்பை எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் Like Podovan. தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. 10 நாள்ல அவருக்கு அந்த தொப்பை குறையல. அடிச்சு சொல்றேன் குறையல. கண்டிஷன் என்னன்னா, யாருக்கு வேகமா வெயிட் லாஸ் பண்ணணும் அவங்க தான் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். பேசிக்கா இங்க இவரு கீட்டோ டயட்டை ப்ரொமோட் பண்றாரு. இப்ப கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணா வெயிட் குறையுமானா குறையும். ஆனா அதை ஃபாலோ பண்ணிட்டு விட்ட நிறைய பேர் டபுளா வெயிட் ஏறினதெல்லாம் எனக்கு தெரியும். பட் அது எதுவுமே இங்க சொல்ல முடியாது. பிகாஸ் 60 செகண்ட் தான் இருக்கு, டைம் இல்ல. 5 simple cardio workout for weight loss. உங்களுக்கு ஜிம்மு போ டைம் இல்ல, இந்த ஒர்க் அவுட்டை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதை ஜிம்லயே எடுத்து போட்டிருக்கீங்களே ப்ரோ. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இந்த ஹோம் ஒர்க் அவுட் கண்டென்ட் மேல அடிப்படையாவே ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, ஹோம் ஒர்க் அவுட் ட்ரை பண்ற 10ல் 9 பேருக்கு ரிசல்ட் வராது. 0.000% தான் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட் கொண்டு வந்த மக்கள் என்னோட கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அகைன் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்காங்க, இதை பண்றவங்க இருக்காங்க.
பட் இது பார்க்குற அளவுக்கு ஈஸி இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து. இப்போ ஏன் ஹோம் ஒர்க் அவுட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது அப்படின்றதுக்கு 2 காரணம் சொல்றேன். ஒன்று வெயிட் கெயினுக்கு சொல்றேன், ஒன்று வெயிட் லாஸ்க்கு சொல்றேன். இப்போ வெயிட் லாஸ்ல ஒருத்தன் 100 கிலோஸ்க்கு மேலே இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு புஷ்அப்ஸ் போடுறதுக்கும் சரி, ஒரு புல்அப்ஸ் போடுறதுக்கும் சரி, அவன் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணாதான் அவனால் ஒன்றே போட முடியும். வேறஸ் அவன் ஜிம்முக்கு போயிட்டு அவன் பெஞ்ச் ப்ரெஸ் மூலியமாவோ இல்லை பட்டர்ஃப்ளைஸ் மூலியமாவோ இல்லை மற்ற ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் மூலியமாவோ அவன் செஸ்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கினானா அந்த புஷ்அப்ஸையோ புல்அப்ஸையோ இன்னும் சீக்கிரமே அவனால் போட முடியும். வாக்கிங் பண்ணி அப்போ வெயிட் குறைக்க முடியாதா அப்படின்ற கேள்வியெல்லாம் இங்கே கேட்காதீங்க. வாக்கிங் பண்ணி குறைக்க முடியும். பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் இல்லை. வெயிட் ட்ரைனிங் பண்ணி குறைச்சாதான் கொஞ்சம் ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் சீக்கிரம் வந்த கோழி மாதிரி வீக் ஆயிடுவீங்க. அது என் கருத்து. டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க, என் கருத்து. ஸோ என் கருத்து உடனே இல்லை அங்கே அந்த ஒருத்தன் இங்கே ஒருத்தன் இவன் இப்படி பண்ணலாம் போட்டு எவனா வராதிங்க. என் கருத்து அவ்வளோதான். நீங்க என்ன வேணா பண்ணீங்க, என்ன இதுல இருந்து விட்டுருங்க. சரி, இப்போ இதே வெயிட் கெயினுக்கு ஒருத்தன் 50 கிலோ இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறான், ஃபர்ஸ்ட் புஷ்அப்ஸ் போடுறான், ட்ரை பண்ணுறான், ஓகே 10லேருந்து 15 கவுண்ட் போட்டுறான். இப்போ கண்டிப்பாக அவனுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் இருந்தால் மட்டுமே, அதாவது ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணால் மட்டுமே அவனால் ஃபர்தராக அவனோட செஸ்ட்லேயோ ஆர்ம்ஸ்லேயோ ஷோல்டர்ஸ்லேயோ அவனால் க்ரோ பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். 5 கிலோ தூக்குறவனோட கையே குட்டியாக தான் இருக்கும் ஒரு 15 கிலோ தூக்குறவனோட கையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. பட் வீட்டில் 5 கிலோ தான் இருக்கிறதுனால வெயிட் கெயினுக்கு அது அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லை. ஏன்னா ஜிம்முக்கு போகும்போது 7, 10, 12, 15 வெயிட் இருந்துகிட்டே இருக்கும். அகைன் எவனாவது ஒருத்தர் கேலிஸ்தெனிக்ஸ் பண்றவனை இங்க கூட்டிட்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு நிறுத்தாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். அந்த மாதிரி கேலிஸ்தெனிக்ஸ்ல ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது. மற்றபடி ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் ட்ரெயின் பண்ணி அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் உங்களால அந்த ஃப்ரீ வெயிட் புஷ்அப்ஸோ புல்அப்ஸோ டிப்ஸோ ஈஸியா போட முடியும். இந்த மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபேக் பண்ணி காட்டுறது, இந்த ஹோம் ஒர்க் அவுட் இல்லை இந்த 3 ஒர்க் அவுட் 2 ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் 2 மாசத்துல அப்படியே 6 பேக்ஸ் வந்துடும், இல்லை ஆர்ம்ஸ் புடச்சிரும்னு சொல்றது, 10 நாள்ல வெயிட் குறைக்கணும்னு சொல்றது, இந்த ஃபுட்ஸை மட்டும் சாப்பிடுங்க அப்படியே பயங்கரமா குறைஞ்சிரும்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு விதத்துல மிஸ்லீடிங் அப்படின்றது உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது எப்படின்னா, 5ஆவதா ஒரு கிறுக்கு இன்ஃப்ளூயன்சர் இருக்கான். ஆரம்பத்துல நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இவனும் போயிட்டு அந்த ரேஸ்ல போயிட்டு சிக்கிட்டான். இப்ப இவனை போட்டு அடிக்கிற அடியில மொத்த பேருக்கும் மேட்டர் புரிஞ்சிடும். அவனை இப்ப அடிக்கிற அடியில கண்ணுல தண்ணி இல்ல, கண்ணே பிடிக்குது பாரு. அந்த 5ஆவது இன்ஃப்ளூயன்சர் வேற யாரும் இல்லை, நான் தான். என்னோட ஃபீடுக்குள்ள போய் பார்ப்போம். இல்ல வயித்துல இருக்கிற ஃபேட்டை கம்ப்ளீட்டா போக வச்சு ஃபிளாட் ஆப்ஸ் கொண்டு வரதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 3 டிப். நம்பர் 1 இதுதான் பிரச்சனை. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ல பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ல ஒன்றத்தை காமிச்சிருக்கேன். இந்த அன்ரியலிஸ்டிக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கோட்டா முடிஞ்சா தேங்க்ஃபுல்லி நான் அந்த ஹோம் ஒர்க் அவுட் கருமத்தை மட்டும் பண்ணல. ஏன்னா அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது எனக்கு தெரியும். அகைன் இன்னொரு கான்ட்ரவர்சியான ஒரு வீடியோ. வெளி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு இல்ல வயித்துல இருக்கிற ஃபேட்டை கம்ப்ளீட்டா போக வச்சு ஃபிளாட் ஆப்ஸ் கொண்டு வரதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 3 டிப். Number 2 progressive dieting, body weight into 2.2 into 14 minus 1000. இந்த கால்குலேஷனை போட்டு இப்போ இங்க நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். பட் இந்த ஃபார்முலால அடிப்படையாவே ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா 60 செகண்ட் தான் இருக்கு, டைம் இல்லை. இப்போ இதே விஷயத்த 10 steps to lose weight அப்படின்ற ஒரு யூடியூப் வீடியோவா 10 நிமிஷத்துக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். அந்த 10 நிமிஷம் வெயிட் லாஸ் வீடியோவை ஒரு வாட்டி பார்த்தா போதும். நீங்க 1000 வெயிட் லாஸ் ஒர்க் அவுட் 1000 வெயிட் லாஸ் ரீல்ஸை பார்த்து சேவ் பண்றதுக்கான சமம். பிகாஸ் அந்த ஒரு ரீல் 10,000 கணக்கான மக்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். பேசிக்கா நான் இதில் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, அந்த அன்ரியலிஸ்டிக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த டைம் ஃப்ரேம் சொன்னது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயம் கான்டெக்ஸ்ட் இல்லாததுனால அது போயிட்டு மிஸ்இன்ஃபர்மேஷனாக மிஸ்லீடிங்காக போய் முடிஞ்சிருது. பேசிக்கா இந்த வீடியோ பண்ணுறது மூலமா ஒரு 3 விஷயம் மக்களுக்கு போய் கன்வே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் நம்பர் 1 விஷயம், இப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஏதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு ரீலில் போட்டாங்கன்னா, அது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இப்படி இருந்து இப்படி மாறிட்டேன் அண்ட் அதுக்கு இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அவங்க ஒரு 2-3 வருஷமோ 4 வருஷமோ ஒர்க் அவுட் பண்ணி நேச்சுரலாக இருந்தாங்கன்னா அத்தனை வருஷம் ஆயிருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த வீட்டில் பண்ண ஒரு 4 ஒர்க் அவுட்லையோ இல்லை அவங்க அந்த பண்ணுற ஒரு 30 செகண்ட் ஒர்க் அவுட்லையோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்காது. அண்ட் ஒர்க் அவுட் மட்டும் கிடையாது, அவங்க டயட்லையும் இருந்திருப்பாங்க, அவங்க வாக்கிங் அதுவும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க ப்ராக்ரஸ் எப்படி போகுது அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற ஆல்ட்ரேஷன்ஸும் அடிக்கடி பண்ணியிருப்பாங்க. 2வது, ஹோம் ஒர்க் அவுட்னு எவன்லாம் சொல்கிறானோ அவன்கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் ஹோம் ஒர்க் அவுட்டுன்ற கண்டென்ட்டுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகம். விச் மீன்ஸ் ஹோம் ஒர்க் அவுட்டில் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்லாம் பண்ணால் வியூஸ் நிறைய போயிடும். பட் நமது சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த ஹோம் ஒர்க் அவுட் கண்டென்ட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. என்ன கேட்டால் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி கார்டியோ பண்ணி டயட்ல இருந்து இது எல்லாத்தோட காம்பினேஷன் தான் ஒர்க் ஆகும். வெறும் ஒரு 3 நிமிஷம் ஒர்க் அவுட்டோ 4 நிமிஷம் ஒர்க் அவுட்டோ நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி
அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. மூணாவது, இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற டைம் ஃப்ரேம், இந்த 30 நாள் 60 நாள் 10 நாள்லாம் எப்படிரா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இந்த டைம் ஃப்ரேம்லாம் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல உண்மையாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே 60 நாளில் 6 பேக்ஸ் வரதுக்கான டயட் பிளான் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் நான் ஸ்டார்டிங்லேருந்தே 2 வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு 6 பேக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 60 நாளில் எனக்கு அது பாசிபிள். பட் உங்களுக்கு அது பாசிபிள் கிடையாது. உனக்கு டைம் ஃப்ரேம் சொல்லணுமா, கொஞ்சம் பெல்ட்டுக்கு வெளில தொப்பை இருந்தாலே 4லேருந்து 6 மாதம் ஆகும். இப்போ 6 பேக்ஸ் வேணுமா, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரோம்னா ஒரு 6லேருந்து 12 மாதம் வரைக்கும் கூட ஆகலாம். இப்போ இதே பல்கிங்கா 8லேருந்து 12 மாதம் ஆகும். நான் சொல்றது மினிமம், இதுக்கு மேலே கூட போகலாம். ஸோ இந்த 3 விஷயம் தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தப்பான பிஃபோர் அண்ட் ஆஃப்டரும், தப்பான டைம் ஃப்ரேமும், அண்ட் அது இல்லாமல் இந்த ஹோம் ஒர்க் அவுட்டை புஷ் பண்ணுறதும். ஸோ ஆக்சுவலி என்னை பற்றின இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, நான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட மேனேஜர் தான் என்னோட இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கான். ஸோ இப்போ இந்த கண்டென்ட்லாம் பார்த்தது மூலமா எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட கண்டென்ட் ஆக்சுவலாக பிடிச்சி தான் இருக்கு. பட் அவங்களும் டைம் இல்லாததுனால வெறும் 60 செகண்ட்ஸ்ல எவ்வளோ சொல்ல முடியும் அப்படின்றது காரணத்தினால தான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் அல்டிமேட்லி ஏமாறது நீங்க தான். அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலே எந்த ஒரு வன்மமும் இல்லை. ஏன்னா நான் என்னையும் சேர்த்து தான் அடிச்சிருக்கேன். அண்ட் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட கண்டென்ட் சிலதெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இவங்களுக்குலாம் கான்டாக்ட் பண்ணி வீடியோ கூட நம்ம சேனல்லே சேர்ந்து பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இன் கன்க்ளூஷன், எனக்கு டெய்லி ரீல்ஸ் செஞ்சு இதை நம்பலாமா வேணாமான்னு கேட்குற எல்லாருக்குமான ஒரு பதில் தான் இந்த வீடியோ. என்னோட டீம்லையும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லையும் சரி, என்னோட பார்க்குற சப்ஸ்கிரைபரும் சரி, ப்ரோ ரீல்ஸ் போடுங்க, ஷார்ட்ஸ் போடுங்கன்னு என்னை எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்காங்க. பட் எனக்கு இந்த மாதிரி தான் போடணும், ஏன்னா இதுதான் ஒர்க் ஆகுது இன்னைக்கு ரீல்ஸில். எனக்கு அப்படிப்பட்ட கண்டென்ட் போடுறதுல மனசில் ஒரு சின்ன இக்கு ஒன்று இருக்கு. இக்குனா ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருக்கு. பிகாஸ் எனக்கு இன்டர்னலாக தெரியும் இது வந்து அவ்வளோ டெப்த் கிடையாது. ஒரு ஆக்சுவல் ஃபிட்னஸ் இன்ஃபர்மேஷன் வேணும்னா 10 நிமிஷத்துக்கு மேலே யாராவது ஒருத்தரோட ஏதாவது ஒரு கண்டென்ட், அது இங்கிலீஷ் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம சேனல்லே அவ்வளோ கண்டென்ட் 10 நிமிஷத்துக்கு மேலே இன்டெப்த்தாக ஃபிட்னஸ் பற்றி போட்டிருக்கோம். இந்த 60 செகண்ட் 70 செகண்ட்லாம் ஒரு மோட்டிவேஷனுக்கு ஓகே, பட் இன்டெப்த்தான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அதுல இல்ல அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ அதோட இந்த வீடியோ முடியுது. ப்ரோ பாண்டிசக்தி நம்பலாமா ப்ரோ? அவருக்கு தனியா வீடியோவே இருக்கு.